ஹலோ! இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது Chickpea Tikka Masala. எப்பயும் செய்யற சன்னா மசாலாவை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நீங்க சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலையா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. கொண்டக்கடலைய நைட்டே ஊற வச்சிருங்க. நல்லா ஊற வச்ச கொண்டக்கடலைய குக்கர்ல போட்டு 5 விசில் போல விட்டீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டா வரும். இப்போ நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேரட், அதையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அரை குடமிளகாவை பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடைசியா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 3 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த அரை முடி தேங்காவை திக்கான பாலா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 3 தக்காளியும் அரைச்சு விழுதாக்கிக்கோங்க. ஒரு சூடான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும், நல்லா இருக்கும். எண்ணெய் சூடான உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல போட்டுடுங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாவையும் போட்டுடுங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா அது கூட வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசனை போற வரைக்கும். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் வேக வச்சு வச்சிருக்கிற மூக்கடலையும் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த சூட்லயே கேரட் ஓரளவுக்கு வெந்துடும். 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி விழுதை இது கூட சேர்த்துருங்க. தக்காளி விழுது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இதனால அந்த கேரட் நல்லா வெந்துடும். கேரட்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இடிச்சு வச்சிருக்கிற மிளகுத்தூளை சேர்த்துருங்க. நமக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கிளறி மூடி வச்சிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலையும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் தூவிட்டு கிளறி விடுங்க. கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஊத்திடுங்க. தேங்காய் பாலை நல்லா கிளறி விடுங்க. இந்த டிஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே தண்ணியே ஊத்தி இருக்க மாட்டோம். தக்காளி விழுதும் தேங்காய் பாலுமே அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடும். தேங்காய் பால் ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம 1 நிமிஷம் போல மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணோம்னா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்க இதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சப்பாத்தி, ரைஸ் எது இருந்தாலும் அது கூட நீங்க சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான், சிக்பீ டிக்கா மசாலா ரெடி. இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.